பண்டைய காலத்தில் யூதா நாட்டில் எசேக்கியா என்ற இளம் ராஜா ஒருவர் இருந்தார். அவர் ராஜாவானபோது பலர் தேவனை மறந்திருந்தார்கள். ஆலயம் அசுத்தமாக இருந்தது, விளக்குகள் அணைந்திருந்தன, யாரும் சரியாக தேவனை ஆராதிக்கவில்லை. ஆனால் எசேக்கியாவுக்கு துணிவும் அன்பும் நிறைந்த இதயம் இருந்தது. அவர், தேவனுடைய ஆலயத்தை சரிசெய்வோம் என்றார். ஆசாரியர்கள் ஆலயத்தை சுத்தம் செய்து பொற்கொளுத்திகளை ஏற்றி வைத்தார்கள். விரைவில் இசை முழங்கியது. மக்கள் மகிழ்ச்சியுடன் பாடினர். ராஜா எசேக்கியா சிரித்தார். யூதா மக்கள் மீண்டும் தேவனை ஆராதித்தார்கள். ஒரு நாள், அச்சச்சோ! ஒரு பெரிய எதிரி படை எருசலேமைச் சூழ்ந்தது. மக்கள் பயந்தார்கள். படைவீரர்கள் பலமாகத் தோன்றினர். நகரம் சிறியதாக உணரப்பட்டது. ஆனால் ராஜா எசேக்கியா நிமிர்ந்து நின்று, பயப்படாதீர்கள், தேவன் நம்முடன் இருக்கிறார் என்றார். பயப்படாமல் எசேக்கியா நேராக ஆலயத்திற்குச் சென்றார். அவர் மண்டியிட்டு, கர்த்தாவே, எங்களுக்கு உதவி செய்யும் என்று ஜெபித்தார். அவர் முழு மனதுடன் தேவனை நம்பினார். அந்த இரவு ஒரு அதிசயம் நடந்தது. அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்தபோது தேவன் எருசலேமைக் காத்தார். மறுநாள் காலை எதிரி படை காணாமல் போயிருந்தது. நகரம் பாதுகாப்பாக இருந்தது. மக்கள் ஆரவாரம் செய்தார்கள். ராஜா எசேக்கியா நன்றியுடன் தேவனை துதித்தார். பிறகு எசேக்கியா மிகவும் நோயுற்றார். அவர் பலவீனமாகவும் சோகமாகவும் உணர்ந்தார். ஆனால் மீண்டும் அவர் ஜெபித்தார். கண்களில் கண்ணீருடன், என்னை சுகமாக்கும் என்று தேவனை வேண்டினார். தேவன் அவரது ஜெபத்தை கேட்டார். தேவன் அவரை குணமாக்கி மேலும் பல ஆண்டுகள் வாழ்வதற்கான வாய்ப்பை அளித்தார். எசேக்கியா ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டார். எதுவாக நடந்தாலும் நாம் எப்போதும் தேவனை நம்பலாம். ஆபத்தில் இருந்தாலும், நோயில் இருந்தாலும், பயத்தில் இருந்தாலும் ஜெபம் நம்மை பலமாக்கும். அதனால்தான் எசேக்கியா யூதாவின் சிறந்த ராஜாக்களில் ஒருவராக நினைவுகூரப்படுகிறார். அவர் சக்தி வாய்ந்தவராக இருந்ததற்காக அல்ல, தேவனை நம்பியவராக இருந்ததற்காக. நீங்களும் துணிவாக இருக்கலாம். தினமும் ஜெபித்து, நம்பிக்கை வைத்து, சரியானதை தேர்ந்தெடுத்தால்